வெல்கம் டு M.Manikandan. இன்னைக்கு நம்ம வந்து சிம்பிள் பாஸ்ட் டென்ஸை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது இந்த சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் வந்து ஒரு முக்கியமான டென்ஸு இருக்கிற டென்ஸ்லேயே ஒரு முக்கியமான டென்ஸ் வந்து சிம்பிள் பாஸ்ட் டென்ஸு. இதை வந்து இந்த வீடியோ நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். இதை வந்து உங்களுக்கு ஸ்போக்கன் இங்கிலீஷ் கற்றுக்கிறவங்களுக்கும் காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுறவங்களுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வாங்க எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்ப்போம். சிம்பிள் பாஸ்ட் டென்ஸுங்கிறது வந்து நடந்து முடிந்த செயல்களை குறிக்கிறது. அது வந்து ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி நடந்திருக்கலாம், ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி நடந்திருக்கலாம், ஒரு வாரத்துக்கு முன்னாடி நடந்திருக்கலாம், ஒரு நாளைக்கு முன்னாடி நடந்திருக்கலாம், ஒரு வருடத்துக்கு முன்னாடி நடந்திருக்கலாம். ஆக சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கடந்த கால செயல்கள், கடந்த கால ஒரு நிகழ்வு நடைபெற்றதை குறிக்கிறதா வந்து சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். வாங்க அதை வந்து எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன தெரியும்னா we must know the structure about the simple past tense. Simple past tense அப்படின்னா சப்ஜெக்ட் எப்படி ஒரு சிம்பிள் டென்ஸ் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் உடைய வாக்கியம் எப்படி இருக்குன்னா சப்ஜெக்ட் பிளஸ் வெர்பு டு பிளஸ் எக்ஸ்டென்ஷன். அப்போ இங்கே வந்து நம்ம சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் என்ன பார்த்தோம்னா சப்ஜெக்ட் ஐ யூ தே கம் வந்துச்சுன்னா எப்படி பயன்படுத்தணும்னு பார்த்தோம். ஹீ சி வந்துச்சுன்னா வெர்பு ஒன்று கூட எஸ்ஆர்இஎஸ் சேர்க்கணும்னு பார்த்தோம். ஆனால் இங்கே வந்து இந்த மாதிரியான ஒரு ப்ராப்ளம் கிடையாது. என்னதான் சப்ஜெக்ட் வந்துருந்தாலும் நம்ம வந்து அது கூட வெர்பு டூவை ஆட் பண்ணுறோம். அந்த இப்போ வந்து சப்ஜெக்ட் வந்து ஐ அப்படின்றதுன்னு வச்சுக்கோங்களேன், ஐ வி யூ ஹி சி இட் தே எதாக இருந்தாலும் சரி அது கூட வெர்பு டூவை ஆட் பண்ணுறோம். வெர்பு டூ அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ், அதாவது பாஸ்ட் டென்ஸ் ஃபார்ம் ஆஃப் வெர்பு, வெர்பு ஆஃப் த பாஸ்ட் டென்ஸ். அதாவது வெர்பு ஒன் ஃபார் எக்ஸாம்பிள் வெர்பு ஒன் க்ளோஸ், இது வந்து ப்ரெசன்ட் வெர்பு. வெர்பு டூ க்ளோஸ்டு, இது வந்து வெர்பு டூ பாஸ்ட் ஃபார்ம். நெக்ஸ்ட் வெர்பு த்ரீ அப்படிங்கிறது க்ளோஸ்டு. அப்போ க்ளோஸ் க்ளோஸ்டு க்ளோஸ்டு இது வந்து ஒரு ரெகுலர் வெர்பு. ஏன் இந்த ரெகுலர் வெர்பு அப்படின்னு சொல்றோம்னா வெர்பு டூ அதாவது பாஸ்ட் டென்ஸ்லையும் பாஸ்ட் பார்ட்ஸ்லையும் எண்ட்ஸ் வித் ஈடி, அதாவது ஈடியை முடிச்சிருக்கு, அது வந்து சிம்பிள் சாரி அது வந்து ஒரு ரெகுலர் வெர்பு. ரெகுலர் வெர்பு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வெர்பு டூ அதாவது பாஸ்ட் ஃபார்மும் வெர்பு த்ரீ பாஸ்ட் பார்ட்ஸ்களும் ஈடியோட முடிஞ்சிருக்காது. அதற்கு பதிலாக வேறு சில மாற்றங்கள் வந்திருக்கலாம், வேறு சில லெட்டர்ஸ் வந்திருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க சிங் சாங் சன், இந்த வெர்பு டூலையும் வெர்பு த்ரீலையும் ஈடி வரல. அப்போ இது வந்து ஒரு இர்ரெகுலர் வெர்பு. பை பாட் பாட் இது வந்து ஒரு இர்ரெகுலர் வெர்பு. ஏன் இர்ரெகுலர் வெர்பு? இங்க வந்து ஈடி ஃபார்ம் வரல, வெர்பு டூலையும் வெர்பு த்ரீலையும் ஈடி ஃபார்ம் வரல. அதே மாதிரி சி சா சிங் கட் கட் கட். ஸோ இந்த வெர்புலாம் பார்த்தீங்கன்னா வெர்பு டூலையும் வெர்பு த்ரீலையும் ஈடி ஃபார்ம் வரல. ஸோ சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா இந்த வெர்பு டூ வந்து சப்ஜெக்ட்டுக்கு அப்புறம் பிளேஸ் ஆகிருக்கும். சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட்டுக்கு அப்புறம் இந்த வெர்பு டூ வந்து பிளேஸ் ஆகிருக்கும். வாங்க நம்ம சில எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். இப்போ he cooked பிரியாணி yesterday, அதாவது அவன் வந்து நேற்று வந்து ஒரு பிரியாணி சமைச்சான். அதை வந்து எப்படி நம்ம மேக் பண்ற சென்டென்ஸா பாஸ்ட் டென்ஸ்ல சொல்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா he cooked பிரியாணி yesterday, இது வந்து ஒரு சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா I met my friend last week, நான் எனது நண்பரை கடந்த வாரம் சந்தித்தேன். இங்க வந்து ஐ சப்ஜெக்ட், met வந்து வெர்பு டூ. ரெஃபரன்ஸ் பாருங்க, பிரியா lived in சென்னை. ஸோ இங்க வந்து lived அப்படிங்கிறது வந்து வெர்பு டூ. மதன் bought this book an hour ago, மதன் bought this book an hour ago. ஸோ இதில் வந்து bought அப்படிங்கிறது வந்து வெர்பு டூ. அப்போ கடந்த காலத்தில் நடைபெற்ற செயல்களை வந்து அதை பற்றி சொல்றதுக்கு பயன்படக்கூடிய சென்டென்ஸ் தான் வந்து பயன்படக்கூடிய டென்ஸ் தான் வந்து சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். பாத்தீங்கன்னா சப்ஜெக்ட் வந்து ஹி ஐ பிரியா மகன், இந்த மாதிரி சப்ஜெக்ட் வந்து டிஃபரன்ஸா இருக்கும். இந்த சப்ஜெக்ட்டுக்கு அப்புறம் என்ன வந்து பார்த்தீங்கன்னா வெர்பு டூ, வெர்பு டூ வந்து சப்ஜெக்ட்டுக்கு அப்புறம் பிளேஸ் ஆகிருக்கு. அப்ப சப்ஜெக்ட் பிளஸ் வெர்பு டூ வந்தால் அது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். அதே போல ஒரு சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு டைம் ஃபேக்டர் இருக்கணும். இப்போ yesterday, லாஸ்ட் வீக், an hour ago, இதெல்லாம் வந்து ஒரு டைம் ஃபேக்டர். ஒரு சில சென்டென்ஸ்ல வந்து டைம் ஃபேக்டர் வராமையும்
நம்ம வந்து சிம்பிள் பாஸ்ட் டென்ஸை பயன்படுத்துகிறோம். ஓகேங்களா? சில பேர் வந்து சப்ஜெக்ட்டுக்கு அப்புறம் வாஸ் வேர் இந்த மாதிரி போட்டு யூஸ் பண்ணுவாங்க சிம்பிள் பாஸ்ட் டென்ஸை. அது வந்து கண்டிப்பாக தவறான சென்டென்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ வாஸ் பெயிண்டட் ஆன் த வால். இதில் வந்து பார்த்தீங்கன்னா வாஸ் அப்படிங்கிற ஒரு பி ஃபார்ம் இருக்கு. இது வந்து முற்றிலும் தவறான வாக்கியம். அதோட கரெக்டான வார்த்தை சென்டென்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா ஐ பெயிண்டட் ஆன் த வால். இதுதான் வந்து கரெக்டான சென்டென்ஸ். அதாவது வெர்புக்கு முன்னாடி வந்து நம்ம பி ஃபார்ம் வெர்பு, அதாவது வாஸ் வேர் அப்படிங்கிற ஒரு பி ஃபார்ம் வெர்பை பயன்படுத்தவே கூடாது. ஆனால் ஒரு சில இடத்துல பயன்படுத்தலாம். வாஸ் வேர் போட்டால் அது வந்து பாஸ்ட் டென்ஸ். எக்ஸாம்பிள் பாருங்க, ஐ வாஸ் ஹங்க்ரி. இங்க வந்து பாத்தீங்கன்னா வாஸ் வந்திருக்கு, இது பாஸ்ட் டென்ஸ். இங்க வந்து ஹங்க்ரி அப்படிங்கிறது ஒரு அட்ஜெக்டிவ் ஃபார்ம். இதுல வந்து நம்ம ஒரு சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். இந்த வாஸ்க்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு வெர்பு வந்துச்சுன்னா கண்டிப்பா அது சென்டென்ஸ் வந்து தவறான வாக்கியம். we were friends. இங்க வந்து friends அப்படிங்கிறது ஒரு நவுன் ஃபார்ம். ஹங்க்ரி அப்படிங்கிறது ஒரு அட்ஜெக்டிவ். அப்ப வாஸ் வேர் அப்படிங்கிற ஒரு பி ஃபார்ம் வெர்புக்கு அப்புறம் வெர்பு யூஸ் பண்ணீங்கன்னா அந்த சென்டென்ஸ் வந்து கண்டிப்பா தவறு. இப்போ சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் வந்து ஒரு சில டைம் ஃபேக்ட்ஸை வச்சு நம்ம ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். வாங்க என்னன்னு பார்ப்போம். எஸ்டர்டே, எகோ, once upon a time, last week, last month, last year, in childhood days, in ancient periods, in 2000. இந்த மாதிரி நடந்து முடிஞ்ச in 2005 இந்த மாதிரி நடந்து முடிஞ்ச ஒரு வருஷத்தை வந்து நம்ம மென்ஷன் பண்ணி அதை வந்து ஒரு பாஸ்ட் டென்ஸ் கண்டுபிடிச்சிக்கலாம். Thank you very much.